பூசாரிகளுக்கும் திருக்கோயிலுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய போதிலும் பூசாரிகளுடைய நலவாரியத்தை இந்த அரசுதான் கொண்டு வந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பூசாரிகள் நலவாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களை விரைந்து நியமிக்க வேண்டும். பூசாரிகள் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மாதம் 2000 வழங்க வேண்டும். பூசாரிகள் ஓய்வூதியத்தை 5000 உயர்த்த வேண்டும். வீட்டுமனை இல்லாத பூசாரிகளுக்கு வீடு கட்டி தர வேண்டும். ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாமை கிராமப்புற பூசாரிகளுக்கும் நடத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் திருக்கோயில்களுக்கும் பூசாரிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வழங்கக்கூடிய இடத்தில்தான் பூசாரிகள் கேட்க முடியும். அதனால் பூசாரிகளுக்காக இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினாலும் எங்களுடைய இந்த சில கோரிக்கையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனிவோடு கவனிப்பார் என்ற நம்பிக்கையோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை சேர்ந்த குடும்பமாக இருக்கக்கூடிய 25 லட்ச வாக்காளர்களும் இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு எங்களுடைய கோரிக்கையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நல சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே